நீங்க வரீங்க அப்படின்னா பல பேர் பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. ஊருக்கு பாட்டாளி கட்சியில இருந்து விலகி பிஜேபி கட்சியில போய் சேர்றான், பேனர் வைக்கிறான், 50 பேர் 100 பேர் படங்களை போட்டு வைக்கிறான். அப்பெல்லாம் அவங்களுக்கு பயம் இல்லை. ஆனா தமிழக வாழ்வுரிமை கட்சியில சேர போறாங்கன்னு உடனே வீட்டுக்கு போய் கையில காலில் வந்து கதறாங்க அப்படின்னு. ஆக யார் நம்மை கொசு என்றார்களோ இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வளர்ச்சியை கண்டு அச்சம் கொள்ளுகிறார்கள். அதனால்தான் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி கட்சிக்கு செல்கின்ற போது அவர்களால் தடுக்க முடியவில்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வருகிறார்கள் என்று சொன்ன உடனேயே ஐயையோ தயவு செய்து போய்விடாதீர்கள் என்று நம்முடைய சரவணனை அவ்வளவு தொந்தரவு செய்கிறார்கள். ஆக நாம் இலக்கை நோக்கி சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கட்சி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி முடிந்து விட்டது. உள்ளாட்சி தேர்தலிலே தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வி, சட்டமன்ற தேர்தலிலே தோல்வி. இனி அந்த கட்சி எழுந்திருக்காது என்ற நிலை வந்த போது விழுந்த கட்சியை தூக்கி நிறுவனத்திற்கு வருகிறது. தூக்கி நிறுத்தியவன் தான் வேல்முருகன் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த வகையில் ஒரே ஒரு செய்திதான், நான் இடம்பெற்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி வீழ்ந்து விட்டது, இனி பாமக தேராது என்று பத்திரிகை ஊடகங்களில் விவாதம் வந்த போது எழுதிய போது விழுந்து விட்டது என்ற கட்சி, நான் பயணித்த ஒரு கட்சி, அதை தூக்கு நிறுத்துவதற்கு கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அணிதிரட்டி தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளை வரவைத்து ஒரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து காலை மாலை என்று அவர்கள் கரங்களை பிடித்து கால்களை பிடித்து வாக்குகளை சேகரித்து இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க தெரிந்த வேல்முருகன் அவர்களுக்கு வேல்முருகனை நிறுவனராக கொண்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு தெரியுமா தெரியாதா? ஆதலால் இது நான் உருவாக்கிய ஒரு கட்சி. இந்த கட்சியை எந்த நேரத்தில் எப்படி வழிநடத்த வேண்டும், எப்படி தூக்கி நிறுத்த வேண்டும், எப்படி ஒட்டுமொத்த தமிழ்ச்சாதிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான அரசியல் கட்சியாக தமிழகம் முழுவதும் இது பரவ வேண்டும் என்கிற அந்த கருத்திலை உள்வாங்கிதான் மிகச்சிறப்பாக இந்த கட்சியை இன்றைக்கு நாம் வழிநடத்தி வருகிறோம். கும்மிடிப்பூண்டி முதல் கன்னியாகுமரி வரையிலும் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி இல்லாத மாவட்டங்களே இல்லை என்கிற நிலையை நம்முடைய கட்சி உருவாகி இருக்கிறது. நம் கட்சியினுடைய நோக்கம் சாதி சண்டைகளை போட்டுக்கொண்டு வம்பு தும்பு வழக்குகளை சுமந்து கொண்டு நம்முடைய இளைய தலைமுறை மாணவர் செல்வங்கள் தங்கள் எதிர்காலத்தை துளைப்பது நம் கட்சியின் நோக்கம் அல்ல. மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற மதவாத அரசியல் செய்வது நமது நோக்கம் அல்ல. இந்த தமிழ்நாட்டில் நமது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை ஆளும் அரசுகளிடமிருந்து போராடி அதை மீட்டு எடுப்பதற்கும் இருக்கின்ற உரிமைகள் பறிபோகாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற 156 அரசியல் கட்சிகளிலே எந்த கட்சியின் பெயரும் வாழ் உரிமை என்கிற பெயரை தாங்கி வரவில்லை. தமிழ்நாட்டில் ஒரே கட்சிதான் வாழ் உரிமை என்ற பெயரை தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் அனைத்து மனித உயிர்களுக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை எவனோரும் தட்டி பறித்தாலும் அந்த உரிமைக்கு எதிராக நடவடிக்கைகளும் சட்ட திட்டங்களும் வந்தாலும் அதை எதிர்த்து உங்களை போன்ற வெகு மக்களை அணிதிரட்டி போராடுகிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை புதியதாக வருகின்றிருக்கின்ற எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும்.